ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபையால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். Praise the Lord, my dear brothers and sisters. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா have a pleasant week, my friends. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் எரேமியா 1:7. நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு போய் நான் உன்னை கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ சொல் என்றார். Jeremiah chapter 1:7 என்ன சொல்றதுன்னா, but the Lord said to me, do not say I am too young. You must go to everyone I send you and say whatever I command you. Friends, இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, ஆண்டவர் எரேமியாக்கு சொல்றாரு, உன்னை நான் தாயின் கருவின் முன்ன உன்னை நான் தேர்ந்தெடுத்த, உன்னை நான் பேர் சொல்லி அளித்த, நீ நினைச்சிக்காத எரேமியா, நீ சின்ன பையனா இருக்கிற, நான் சொல்ற இடத்துக்கு நீ போய் சொல்லி, நீ தைரியமா இருக்கிற, ஏன்னா உனக்குள்ள நான் ஒரு வல்லமையான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கேன், என்ன பற்றி நீங்க போய் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம நினைக்கலாம் ஒரு நம்ம காலேஜ் படிக்கலாம், ஸ்கூல் படிக்கலாம், எப்படி நம்ம இன்னொருத்தருக்கு சொல்றது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டோட அழைப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றதுக்கு நம்ம தயங்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் உங்களையும் எங்களையும் பெரிய காரியங்களுக்காக திறந்து கொண்டிருக்கிறாரு. சிறு பிள்ளை, என் வயசு ரொம்ப சின்னதுன்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் பாதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. அன்னைக்கு எரேமியாவை தாயின் கருவில திறந்து கொண்டாருன்னா, இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் தாயின் கருவில திறந்து கொண்டிருக்கிறாரு. we are special in his eyes. சோ நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருடைய நாமத்தை போய் உலகம் எங்கும் சொல்லுங்க. God bless youங்க.